உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் பாரு, நீ வர வர ரொம்ப சேட்டை பண்ணுற, பார்த்துக்க. பிரியா அங்கே பாவம் அம்மா அடி வாங்கியிருப்பாவாங்க. நான் அப்படிதான் செட்டப் பண்ணுவேன். அவனும் செட்டப் பண்ண, நானும் செட்டப் பண்ண, 2 பேரும் சேர்ந்து ரிமோட்டை உடைச்சான். நான் ஓடி வந்துட்டேன். அவளை யார் அங்கே நிற்க சொன்னா? என்ன மாதிரி கில்லி மாதிரி ஓடி வர வேண்டாமா? அவன் நின்று அடி வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி, போதும் போதும் சேட்டை பண்ணது. முதல்ல காலை கீழே இருக்கு. எதுக்கு காலை தூக்கிட்டு ஒத்த காலையே நிற்கிற நீ? அப்படிதானே நிற்பேன். இதெல்லாம் ஸ்டைலு. என்ன பண்ணுவேன் நீ? நீயே என் சைஸாக இருக்கிற. உன்னை நான் அண்ணன் கூப்பிடுறேன். எனக்கே அது பிடிக்கல. நான் உனக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு அப்படி மேடம், எனக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற தப்பு தப்பு தப்பு. தெரியும் பாரு, நீ எனக்கு என்ன பேர் வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பற்றி எல்லாமே தெரியும் பாரு. அதனால தான் அசால்ட்டாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறேன். அண்ணன் எவ்வளோ நம்மளை பற்றி தெரியும்? எனக்கும் தெரியும். எல்லா விஷயமும் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. ஐயோ, எங்கே ஏறுற பாரு, கீழே இறங்க. கீழே விழுந்தின்னா அவனை தான் பார்த்துக்க. நான் அப்படிதானே இங்கே நிற்பேன், அங்கே நிற்பேன், அப்படி நிற்பேன், இப்படி நிற்பேன், எல்லா இடத்துலையும் நான் நிற்பேன்னா. அதான் நீ ஏன் கேட்குறோம்? அதான் நீ கேட்கவே கூடாது. இப்போ எதுக்கு மூஞ்ச ஷாக் ஆகிற மாதிரியே வச்சுக்கிட்டே இருக்கு? நார்மலாக வையன். அதான் நீ அதான் கேட்கவே கூடாது. தப்பு 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 தப்பு. அதான் கேட்கவே கூடாது. சரியா? நீ முதல்ல ஒழுங்கா நில்லு பாரு. ஒன்று காலை தூக்கிட்டு நிற்கிற, இல்லைன்னா சோபா மேலே நிற்கிற. பேசும்போது வேற மூஞ்சி ஷாக் ஆன மாதிரியே வச்சு பேசிட்டு இருக்கே. ஏன் நார்மல் மூஞ்சி கொண்டு வா பாரு. இது போதுமா? அப்படியே இது. அடியே பாரு, எங்கடி இருக்கா நீ இன்னும்? அடிக்க இருந்துட்டு உங்கள் பெரியப்பா வீட்டு ஓடி வந்துட்டியா? அந்த வாரம் உனக்கு வழக்கமாத்து பீய போது பாரு. மாட்டினியா பாரு, இன்னைக்கு இருக்கு உனக்கு அடி. அதை பார்த்து நான் சிறைக்க போறேன். ஐயோ, என்ன பண்ணுறது தெரியலையே. சரி, பெரியப்பா கூப்பிட்டுருவோம். அப்பதான் நம்ம தப்பிக்க முடியுமே தவிர நான் தப்பிக்கவே முடியாது. பெரியப்பா, பெரியப்பா, எங்க இருக்கீங்க பெரியப்பா? இருமா இரு, இந்த வாரேன். சீக்கிரம் வாங்க பெரியப்பா. அம்மா வந்துட்டாங்க, அடிக்க போறாங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க பெரியப்பா. வந்துட்டேன். அம்மாலாம் அடிக்க மாட்டாங்க, நான் பாத்திரியா? அடியே இங்கே வாடி. என்னடி உனக்கு கொழுப்பு பிடிச்சவள? அங்கிருந்து இங்கே வரைக்கும் என்ன ஓட விட்டுருக்கல நீ? பெரியப்பா, அம்மா பாருங்க பெரியப்பா, இவ்வளவு கோவமா இருக்காங்க. இன்னைக்கு நான் அடிச்சு துவைக்காம விட மாட்டாங்க பெரியப்பா. நான் பாத்துக்கிறேன், நீ அழாத. என்னடா நீ சின்ன பிள்ளைய போட்டுக்கிட்டு இப்படி அடிக்கிறது? அதான் அவளை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவள் பண்ணுற சேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவளை விட்டுங்க முதல்ல. அவளை 2 அடி வெளுக்காம நான் போக மாட்டேன். அங்கே ஒருத்தர் அடித்து வெளுத்து போட்டு தான் வந்திருக்கேன். இப்போ இவன் அடி வாங்கலான்னு அவன் அதுக்கும் போட்டு ஒப்பாரியப்பா. அவன் என்னமோ பண்ணிட்டான், அதுக்குன்ட்டு ஏன் பார்வனி அடிப்பியா நீ? அதெல்லாம் அடிக்க முடியாது. நீ மரியாதை உங்க வீட்டுக்கு போ. பாரு இன்னைக்கு இங்கே தான் இருப்பா. என்ன அத்தை இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் இப்படி அவளை சப்போர்ட் பண்ணி தான் நீங்கள் அவளை செல்லம் கொடுத்து வளர்த்து இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. ரொம்ப பண்ணுறாவா. இவ்வளோ நேரம் தெருவில் இருக்கிற பசங்கள்கிட்ட வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தா. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கா பாருங்க. உடனே மூஞ்ச வச்சு இப்படி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒன்று அடிக்கிறது கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? சரி, நான் அடிக்கலாம் மாட்டேன். வீட்டுக்கு வா. சரி ராணி, அவங்க இருக்கட்டும். நான் அப்புறமா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறேன். சரியா? சரிங்க தான். அப்போ நான் கிளம்புறேன். அவளை அப்புறமா வந்து வீட்டில் வந்து விடுங்க. சரி, அழக்கூடாதுமா, அழாது. சரியா? நீ அண்ணன் கூட உட்காந்து விளையாடு. பெரியப்பாவுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால தான் பெரியப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரியா? நீ அண்ணன் கூட உட்காந்து விளையாடுமா? சரிங்க பெரியப்பா. ஜாலி ஜாலி. நான் எங்க அம்மா அடி வாங்கலையே, தப்பிச்சிட்டேனே. கருவேப்பையில தப்பிச்சிட்டேன் பாத்தியா? பாரு, நீ எனக்கு கருவேப்பையில இருந்து நீ எனக்கு யோசிச்சு வச்சிருக்க. அப்படி தானே உன் வாயிலிருந்து உண்மை வந்துட்டு பாத்தியா? ஆமா, நான் அப்படிதான் வச்சிருக்கிறேன். நான் அப்படிதான் உனக்கு கூப்பிடுவேன். நீ என்ன பண்ணுவ? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கருவேப்பையில. அம்மா இங்க வந்து பாருங்க. அம்மா பாரு, என்ன கருவேப்பையில கூப்பிடுறா. சும்மா இருடா. ஆறுதானே கூப்பிடுறா. அதுல என்ன எப்படி உனக்கு? தெரியுமா எனக்கு சப்போர்ட். இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணால எதுவும் செய்ய முடியாது. கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இது போல இருக்காத நீ என்ன. பாரு, ஓவரா பாட்டு பிடிச்சு ஆடாத. இப்ப சித்தியும் எங்க அப்பாவும் வந்தாங்க நினைச்சுக்க, நீ மாட்டிப்ப. பார்த்துக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் விருப்பம். அதுல நான் மாட்ட மாட்டேன். நீ கேட்டியா தினேஷு? பார்த்துக்க பாரு எப்படி இருந்திருக்கான்ட்டு. இப்போ அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் அதே சேட்டை அதே குறும்பு எல்லாம் அப்படியே இருக்குது.
ஆனால் அதை என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் மேடம் வெளியே காட்ட மாட்டாங்க. அப்புறமா எங்கள் பெரியம்மாலாம் ரோட்டில் விரட்டிலாம் அடிக்கலாம் மாட்டாங்க. அதான் செல்ல பிள்ளையாக மாதிரி மாறிட்டா எல்லாத்துக்குமே. ஆனால் யாருமே அடிக்க மாட்டாங்க அவளை. அதனால் அவளும் சரின்னு சேட்டை பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கான். இல்லைன்னா நினச்சிக்க நாங்கள் மட்டும் தனியாக இருந்தாலும் நினச்சிக்க அவள் பேசுகிற பேச்சு இருக்குமே. சரி என்ன கருவாப்பையெல்லாம் நான் அவள் கூப்பிடுவோம், அண்ணன்லாம் கூப்பிட மாட்டான். இப்போ அண்ணன் கூப்பிடுறா. ஆனால் அவள் சேட்டை பண்ண டைம்லலாம் என்ன அண்ணன்லாம் கூப்பிட மாட்டான், கருவாப்பையில தான் அவள் கூப்பிடவே செய்வா. என்னண்ணா இப்படி போட்டு கொடுக்குறீங்க? அப்புறம் நான் மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஐயோ தாயே, நீ சேட்டை பண்ணுமா, நீ சேட்டை பண்ணாலும் அழகுதான் எங்களுக்கு, சரியா? அண்ணா ஒரே விஷயம், இடையில நான் வந்தேன் தெரியுமா? அந்த விஷயம் எனக்கு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஊரை விட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடமும் எனக்கு பார்க்க ஒவ்வொரு ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் எனக்கு மறந்தே போச்சு. இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ஃபேஸோட சேர்த்து மேடம் நம்ம பாரு தான் அந்த சட்டக்காரின்னு இப்போ தான் ஞாபகமே வருது. அப்போவே அவள் என்ன சொல்லிட்டு போனா தெரியுமாண்ணா? கொரியன் மண்டையன்னு சொல்லிட்டு போனான்னாவா? நான் பாரு மாட்டிக்கிட்டா போல இருக்குது. நீ இந்த விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொன்னா தெரியுமா? இப்போ அவங்களுக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. நீ கொரியன் மண்டேன்னு வேற சொல்லிட்டு போயிருக்கிற. ஐயோ இது மூலமாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இங்கேருந்து ஓடிடலாமா? சரி ஓடி பார்ப்போம். என்ன பாருமா, இங்கேருந்து என்ன ஓடிடலான்னு பார்க்குறியா நீ? கொஞ்சம் தினேஷ் முடிஞ்சு பாரு. அண்ணா சும்மா இருங்கண்ணா, நான் பார்க்க மாட்டேன். கொரியன் மண்டையான்னு ஓட்டிட்டு போனால்தான் நீ இப்போ லவ் பண்ணியிருக்க, பார்த்துக்க பாரு. அண்ணா இப்படி பேசாதீங்கண்ணா. சரி நான் சொல்லலை, கொஞ்சம் தினேஷ் மூஞ்ச பாரு. அவனுக்கு அது ஞாபகம் வந்ததுலேருந்து அவன் மூஞ்சியே தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ அவன் மூஞ்ச பார்க்கவே மாட்டேங்கிற. கொஞ்சம் எட்டி தான் பாரு. நான் பார்க்க மாட்டேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன். உனக்கு யார் இங்கேருந்து கிளம்ப விடுறா? முதல்ல என் மூஞ்ச பாருன்னா பாரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி பார்ப்போம். என்ன என் ஃபேஸ் பார்க்குறதுக்கு உனக்கு இவன் நேரமா? நான் என்ன கொரியன் வேண்டனா? நான் எனக்கு கொரியன்கார மாதிரியா இருக்கிறேன்? ஆமாம், பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறேன். நான் சின்ன வயசில் சொன்னேன். ஆனால் எனக்கு இன்ன வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு தெரியுமா? உனக்கா எப்போ ஞாபகம் வரட்டும் அப்போ நீ ஏன் வந்து என்கிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக உனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துருக்குது. அன்னையிலேருந்து எனக்கு உனக்கு பிடிக்கும் தெரியுமா? என்ன சொல்கிற பாருமா? அப்புறம் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், நான் யார்ட்டையுமே அப்படி பேசுனது கிடையாது. சின்ன வயசில் நான் சேட்டை பண்ணுவேன் தான். ஊரில் தெருவில் எல்லாத்தையுமே சண்டை போட்டு சேட்டை பண்ணுவேன், எடுத்து பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன் தான். அப்படி பண்ணும்போது உங்ககிட்டயும் பண்ணேன். அப்படி பண்ணும்போது எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. நான் யார்ட்டையும் அப்படி பேசுனது கிடையாது. உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் அப்படி பேசணுமோ எனக்கு என்னன்னு தெரியல. இந்த ஹீரோலாம் பிடிக்கும் தெரியுமா? அந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். அது அப்புறம் அப்படியே மறந்து விட்டுருச்சு. அப்புறமா இப்போ ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அதுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓ, இவங்க சின்ன வயசுல வரா? அப்ப சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்க பாரு நீ, அப்படி தானே? அண்ணா என்னண்ணா நீ ஏன்னா இதெல்லாம் கேட்டேன்? நீ எங்களுக்கு கேட்குற மாதிரி தான் பாரு பேசிட்டு இருந்த. நாங்கள் 3 பேரும் நீ பேசுறத கேட்டுட்டோம், சரியா? போங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நீங்களாம் பேசிட்டு இருங்க, அப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். சரி விடு, அப்புறமா அதை பற்றியெல்லாம் பேசிக்கலாம் நல்லாவே. இப்போ பிரியா மேட்டரை பற்றி பார்த்துக்கலாம், சரியா? நான் போய் எங்கள் அப்பாட்ட சித்தப்பாட்ட எல்லாட்டையுமே பேசி சொல்லி வைக்கிறேன். நீங்கள் போய் முதல்ல இங்கே ரெஸ்ட் ரூம் அவள் எங்கேயாவது போகும்போது நீங்கள் ரூம் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். அங்கே இல்லைன்னா அவள் ரெஸ்ட் ரூம் போனான்னா அங்கே டோரில் காது வச்சு கேட்டு பாருங்கள், அவள் யார்ட்டையாவது பேசுகிறாளா, இல்லை ஃபோன் டைப் பண்ணுற சவுண்டு ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா பார்த்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள், சரியா? சரிங்கண்ணா. சரி, நான் எல்லாட்டையும் சொல்ல போகிறேன். நீங்களும் அப்படியே ரூமுக்கு போங்க. தினேஷ் நீ அப்படி அங்கே வா, சரியா? வரேண்ணா. என்னப்பா வருமா, நீ இவ்வளோ சேட்டை பண்ணுவியா? சேட்டைக்காரி, என்கிட்ட இந்த மாதிரி சேட்டை பண்ணி பேசலாம்ல. ஏன் சேட்டை பண்ண மாட்டேக்கு இப்போல்லாம் முன்னாடி மாதிரி? அது அப்போ சின்ன பிள்ளை சேட்டை பண்ணாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ சேட்டை பண்ணான்னு அப்புறமா யாராவது திட்டாங்க, என்ன பண்ணுறது? அதனால தான் சேட்டை பண்ணுறதில்ல. ஓ அப்படியா? சரிங்க மேடம், இனிமேல் நீங்கள் என்கிட்ட எப்பவும் போல் சேட்டை பண்ண, சரியா? நீ சேட்டை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கிற. சரி கொரியன் மண்டையா. சரி நீ அப்படிலாம் கூப்பிடாது, எப்பவும் போல் கூப்பிட்டு பாருமா. அது கொரியன் மண்டே நல்லா இல்லை, சரியா? சரிப்பா. சரி வாங்க உள்ளே போகலாம். நீங்கள் அண்ணா கிட்ட போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கோங்க, சரியா? நீங்கள் இன்னைக்கு இங்கேயே தங்கிக்கோங்க. அண்ணா கொண்டைக்கு மட்டும் இல்லை, ஒரு வாரத்துக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இங்கேயே இருந்துக்கோங்க, சரியா? ஆண்டிகிட்ட நான் வேணால் பேசிக்கிறேன், சரியா? பரவாயில்ல இருக்கட்டும், நானே அம்மா கிட்ட சொல்லிடுறேன், சரியா? அம்மாவை இங்கேயே இருக்க சொல்லட்டுமா, இல்லைனா அம்மா வீட்டில் இருக்க சொல்லட்டுமா? ஆண்டி தனியாக தானே அங்கே இருப்பாங்க, ஆண்டி இங்கேயே இருக்கட்டும். அம்மா கூட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆண்டிக்கு நல்லா இருக்கும்ல, அதனால் ஆண்டி இங்கேயே இருக்கட்டும். சரி வா போகலாம்.
ஹலோ பேபி. செல்லம் என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டு போயிட்டாங்களா? மாப்பிள்ளை அவன்கிட்ட வந்து பேசினானா தனியாக வந்து? என்ன சொன்னான்? ஆமாம் பேபி, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அந்த பையன் எனக்கு தனியாக பேசினான்பா. என்ன சொன்னாலாம், நான் அவனை லவ் பண்ணுறது எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியுமா. அவனும் லவ் ஃபெயிலியர் தான் போல். அதனால் நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், பெரிய வீடு இருக்குது, அது இது இருக்குது இது இருக்குதுன்னு ஒவ்வொன்றா சொன்னான். அப்புறமா பேசிவிட்டு, நீ அப்படியே நான் வேணான்னு சொல்லி முடிவு எடுத்தீங்கன்னா நீ போகிற அன்றைக்கி என்கிட்ட சொல்லிட்டு போயிரு. நீ அதுக்கப்புறம் கல்யாணத்தன்னைக்கு நீ சொன்னீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். அதனால் எந்த முடிவு எடுத்தாலும் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனான்ப்பா. ஏய் பிரியா செல்லம், அதை மட்டும் பண்ணிடாத நீ. அவன் சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். நீ சொன்னீன்னா அவன் அப்படியே வீட்டில் சொல்லிடுவான், அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதனால் நீ எதுவும் பண்ணாத. எப்போ கல்யாணம் சொன்னாங்க? வர்ற திங்கக்கிழமை கல்யாணம்னு சொன்னாங்க. திங்கக்கிழமை கல்யாணம். சரி ஓகே, நான் வீட்டில் பேசிட்டேன். நாளைக்கு விடிய காலம் வந்து 4 மணிக்கு கரெக்டாக கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வா. நான் வெளியே தான் நிற்பேன் சரியா? நான் வண்டியில் கூப்பிட்டு போயிடுவேன் சரியா? அதுவும் இல்லாமல் எல்லோரும் 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் நீ எனக்கு என்ன எடுக்கணும் அப்படின்னா, நீ சர்டிஃபிகேட் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடு சரியா? வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம், அது மட்டும் எனக்கு போதும். வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம். உனக்கு ட்ரெஸ்ஸு கூட நான் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நான் உனக்கு எல்லாமே வாங்கி தந்துடுறேன் சரியா? அதனால் நீ சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். அப்போ தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியும் சரியா? இல்லைனா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது. அதுக்காக சொல்கிறேன், புரியுதா? சரி பேபி, நான் அப்போது சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வரேன். வேறு எதுவும் வேண்டாமா? நகை எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டாமா? எனக்கு எதுவுமே வேண்டாம் பேபி, நீ மட்டும் வந்தால் போதும். நீ சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துகிட்டு வா, வேறு எதுவுமே எனக்கு எடுத்துகிட்டு வர வேண்டாம் சொல்லிவிட்டு. சரி பேபி, சரி. அப்போ நான் ஒரு 3 மணிக்கு உனக்கு கால் பண்ணுறேன். நீ எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கிளம்பி கரெக்டாக வெளியே வந்துடுவேன் சரியா? சரி பேபி, சரி. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காது, அப்புறம் யாராவது வந்துடுவாங்க. நீ ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கோ. மறக்காமல் 3 மணிக்கு எனக்கு மெசேஜ் போடு. அதுக்கப்புறமா நான் மெசேஜ் பண்ணேன்னு எனக்கு நீ கால் பண்ணு சரியா? சரி பேபி, சரி நான் வைக்கிறேன், அப்புறமா பேசுகிறேன் சரியா? சரி செல்லம். பேபி ஒரு நிமிஷம், நீ என்ன நல்லா பார்த்துப்பல்ல? என்ன செல்லம் இப்படிலாம் கேட்குற? நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேனா? நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ கவலையே படாது சரியா? சரி பேபி, இல்லை உங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கல, அதனால தான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்கள் அப்பாவும் மீறி சரியா? எங்கள் அப்பாவுக்கு ஓகே தான், இதில் முழு சம்மந்தம். எங்கள் அப்பா சப்போர்ட் நல்லா பண்ணுறாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மாவை பற்றி நீ கவலைப்படவே வேண்டாம். எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா வேணா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சரியா? சரி பேபி, சரி வைக்கிறேன். நீ என்ன இப்போ நல்லா பார்த்துப்ப, நம்புகிறேன் பேபி. நான் நல்லா பார்த்துப்பேன் சரியா? நான் வைக்கிறேன்.